ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ரீமான்ஸ்டர் இசக்காயோட எபிசோட் 3 பார்க்க போறோம். எடுத்ததும் எல்லாரும் ஹீரோவோட இந்த வளர்ச்சியை பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. காபுஜிலாம் நீ பிறந்து ஒரு மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வடக்கு காட்டுக்கு ராஜா வந்த ரெட் பியர் காலி பண்ணிருக்கேன்பாரு. இந்த பேசலாம் முடிச்சுட்டு உள்ள வந்தா காபி அண்ட் ருபலியா 2 பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹீரோ மனசுக்குள்ள எதுக்கு இப்படி வாத்து கூட்டமாய் ஃபாலோ பண்றாங்கன்ட்டு முதல் போட்டுக்கு துணி வேணும்ட்டு ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போயிருப்பான். மத்த பொண்ணுங்களும் அங்கதானே இருக்குங்க. ஹீரோவோட இந்த டிரான்ஸ்பர்மேஷன் பத்தி தெரியாதனால பயந்து கத்துவாங்க. ஹீரோவே இவங்க கத்துறதுல நான் பயந்துட்டேன்ட்டு நான் என்னோட எபிலிட்டிஸை பண்ணி காமிக்க வந்தா நானே நம்பினாங்கன்ட்டு காபி கால கிள்ளிட்டே இந்த இடத்துல ரீயூஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹீரோ கொடாரியை நெளிச்சு வச்சிருப்பான் இல்லையா, எமரி இதை ரொம்ப பயன்படுத்திருப்ப போலயன்ட்டு ஸ்பிரிட் ஸ்டோனை வச்சு ஒரு நைஃப் பண்ணிருக்கேன் வந்து பாக்குறேன்பா. ஹீரோ அவளை அப்ரிஷியேட் பண்ணவோ அவ வெக்கப்படுவா. இதை பார்க்க நல்லா இருக்கேன்னு நினைப்பான். பார்த்தா ருபலியான் கோபி 2 பேரும் சேர்ந்து 2 கால்லையும் கிள்ளுவாங்க. ட்வின் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எங்க 2 பேர்த்தோட பலம் மட்டும் பத்தாது, எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் தேவைன்பாங்க. ஹீரோ நான் 3 காப்ளின் லேடிஸை கூப்பிடுறேன், பின் பக்கத்துக்கான சப்போர்ட் வச்சுக்கங்கன்பா. அவங்களும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்பாங்க. ஹீரோ 2 பேரும் வைஃப் மெட்டீரியலா இருக்கீங்க, என்ன அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களான்னு கேட்பான். 2 பேருமே நல்ல பேச்சாலேயே மயக்கிறீங்கன்ட்டு வைக்கப்படுவாங்க. ஹீரோ மனசுக்குள்ள இவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்தா இந்த விஷயம் கியூட்டா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க போலன்னு யோசிப்பான். ருபலியா காபி மேல ஏறி அடிக்கவே ஆரம்பிச்சிருப்பா. ஹீரோ மனசுக்குள்ள இவளுக்கு 2 பேருக்கு என்னவான்ட்டு ஆல்கெமிஸ்ட் போஷன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான்பா. ஃபியன் ஹீரோவை பார்த்ததுமே எப்படி உதவன்னு கேட்பா. ஹீரோ இந்த போஷன் பார்க்கும்போது ஃபியன் அதை நீ கண்டுபிடிச்சதுல இம்ப்ரெஸ் ஆயிட்டான், அது நீ நினைச்ச போல பாய்சன் ஏதான்பா. ஹீரோ இது எதுக்காகன்னு கேட்பான். ஃபியன் இது ப்ரொடெக்ஷனுக்காக தான், ஆனா காப்ளின்ஸ் மத்தியில ஒன்ன மாதிரி ட்ரஸ்ட் ஒத்தியான பீப்புளையும் பார்க்க முடியும்ல நான் நினைச்சு பார்க்கல. நீ எதுக்கும் பயப்படாத, சாப்பாடு எல்லாம் பயன்படுத்திட மாட்டான். அண்ட் இது பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மி, நான் இதை சொல்லியே ஆகணும். நீ ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்க, அந்த விஷயத்துல என்ன செய்யனே தெரியலன்பா. ஹீரோ அவளை தூக்கிட்டு இதுக்கு நான் என்ன செய்யன்பா. ஃபீன் இல்ல வேணான்பா. ஹீரோ மனசுக்குள்ள இவங்க சிரிக்கிறத பார்க்க அழகா இருக்குன்பா. ஹீரோக்கு பின்னால இருந்து யாரோ அவங்களை கில்லிங் இன்டென்ஷன்ல பாக்குற போல இருக்கும். பார்த்தா காபி அண்ட் ருபலியா இருப்பாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகளை அதிகமா சேரப் பண்றதுலே டைம் போச்சு, அதனாலே மென்டலி அண்ட் பிசிக்கலி டயர்டா நண்பா. 36வது நாள் அன்னைக்கு மத்தியானம் எப்பவும் போல போற ஸ்பேரிங் போல நான் நார்மல் காப்ளின்ஸை ஜென்டலா அடிச்சாலும் அவங்க சாகர தருவாய்க்கு போயிடுறாங்க. அப்புறம் காப்கிஜியோட ஆர்மருமே உடஞ்சு போச்சு, அதனால அந்த ஃபைட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோன்பா. ஹீரோ பக்கத்துல இருக்க இன்னொருத்தனுக்கு ஹீல் பண்ணுவான். காப்கிச்சி ஒரு மாதிரி திணறி போறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான். அவன் ஒன்னும் இல்ல நான் வேட்டையாட போறேன்ட்டு கிளம்பிருப்பான். ஹீரோ மனசுக்குள்ள இது ஒன்னும் இல்லாத விஷயம் போல இல்லையேன்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் காபி அண்ட் ஹாப் செட்டோ சேர்ந்து வேட்டைக்கு போவாங்க. காபி வந்து ஸ்பிரிட் ஸ்டோன் எடுக்கதே பொழப்பா வச்சிருப்பா. அண்ட் ருபலியா அவளுக்கான பர்சனல் ட்ரைனிங் எடுப்பா. ஹீரோ அவனுக்கான துணியை தைச்சிட்டு இருக்கும் போது ஹாப்ஸே அவன் கையாந்த அனிமல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேலையெல்லாம் ஸ்லோ ஆயிருச்சான்பா. அவன் அப்படிலாம் இல்ல, நல்ல வேலையா அதுக்கு முன்னாலே ஸ்லைம் சாப்பிட்டு வச்சதுனால பரவாயில்லன்ட்டு காப்கிச்சி ஓகேவா இருப்பானான்னு கேட்பான். அதெல்லாம் அவன் பாத்துக்குவான்னு அவன் சொல்லும் போது ஹீரோ அந்த புக்கை தான் கொஞ்சம் கூடன்பா. அவ சைலண்ட் ஆகவும் ஏன் இப்படிலாம் பண்றீங்க, நான் பேசுறத கேக்குறீங்க தானே மிஸ் ஹாப்ஸேன்பா. காப்ஜி இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாரு. ஹீரோ அன்னைக்கு நாள் பீஸ்ஃபுல்லா போச்சுன்பா. அடுத்து 37வது நாள் ஹீரோ காலையில ட்ரைனிங் முடிச்சுட்டு மதியான சாப்பாடு சாப்பிடும் போது காபி குட்டியா இருக்க ஒருத்தங்களை தூக்கிட்டு வருவா. நெத்தில மாணிக்கக்கல் இருக்கும் அண்ட் பிளட் ரொம்ப போயிட்டு இருக்கும். நான் ஸ்பிரிட் ஸ்டோன் எடுக்கிறப்ப இப்படி பண்ணிட்டு வருவா. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணுவான். அண்ட் ரத்தப்போக்கு ஜாஸ்தியா இருக்கனால ஃபீன் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்பா. இந்த கார்பன்கள் பேரு ரிட்டர்னர், அவங்க கண்ணு முழிச்சது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஹீரோ விஷயங்களை சொல்லவும் தாம் பேரு ரிட்டர்னர்னு அறிமுகமாயிட்டு சில மனுஷங்க தாக்குனதா சொல்லுவாங்க. ஹீரோ நெத்தில இருக்க மாணிக்கக்கல்ல பார்த்துட்டு கண்டிப்பா அதை வித்த நிறைய காசு கிடைக்கும் ஹியூமன் அட்வென்ச்சரர்ஸ் தான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு யோசிப்பான். திடீர்னு ரிட்டர்னர் மண்டிட்டு தயவு செஞ்சு அந்த ஹியூமன் அட்வென்ச்சரர்ஸை விரட்டி விட்டுறீங்களா, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுங்கன்பா. கூட வேணா சில காலம் தான் இந்த உலகத்துல வாழ்வனுங்கும் போது ஹீரோ இந்த பொண்ணை ரொம்பவும் புகழ்பெற்ற மெஜிஷியனான வெல்வெட் தான் உருவாக்கி இருக்காரு, அவரோட ட்ரெஷரி கூட சேர்ந்து அவங்களோட பொக்கிஷங்களை பாதுகாக்க. ஆனா மனுஷங்க தாக்குனால இந்த பொண்ணோட கோர்ல ஏதாவது தாக்கப்பட்டு அதனாலதான் அவளோட லைஃப் ஸ்பேன் கம்மியா இருக்கும் போல. அப்புறம் அந்த வெல்வெட்ங்கிற மெஜிஷியன் அவரோட லைஃப் டைம் பூராவும் சேர்த்து வச்ச லெஜெண்டரி ஐட்டம்ஸ் அங்க இருக்கு, அதை தான் அவங்க பாதுகாக்கிறாங்கங்கும் போது ரிட்டர்னர் கண்டிப்பா மனுஷங்க கைக்கு அதை போக நான் விரும்பல, அதுக்கு பதிலா நான் அந்த பொருட்களை பூரா உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன்பா. காபி கோப்ரோ என்ன பண்ண போறேன்னு கேப்பா. ரிட்டர்னர் ஒரு மாதிரி பரிதாபமா பார்க்கும் போது ஹீரோ எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரெஷரிக்கு போலான்பா. எமரி கிட்ட அன்னைக்கு ஒரு கத்தியை பத்தி சொன்னையா, அது இருக்கான்னு கேட்பான். அவளும் எடுத்து கொடுக்கவும் ஒன்னும் இல்லாம போறக்கு கையில ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலான்ட்டு ருபலியா பயப்படுறத பார்த்துட்டு நான் மனுஷங்களை ஏதாவது கொல்ல போறதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் போய் பேசி பாக்குறேன், வேலைக்கு ஆகலினாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுதுன்பா. எல்லாரும் கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வான்பாங்க. இதுக்கப்புறம் காபி தோணு அந்த செவத்து கிட்ட போயிருப்பான் ஹீரோ. அது நேரா வெல்வெட்டோட ட்ரெஷரிக்கு தான் போகும். ஹீரோ செவத்து என்ன இப்படி சேதம் பண்ணி வச்சிருக்கேன்பா. காபி பயத்துல பண்ணிட்டேன்பா. ஹீரோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறைஞ்சிருக்க சொல்லிட்டு உள்ள தனியா வருவான். தனியா பேச்சுவார்த்தை பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி அட்வென்ச்சர்ல தனியா பண்றதா எனக்கும் பிடிக்கும்னு நினைப்பான். மனுஷங்க பின்பக்கம் வந்திருப்பாங்க, என்னடா இங்க ஓக்ரேலா வருதுன்பானுங்க. மத்தவங்க இதை என்னடா தலைவலியா போச்சு அந்த பொண்ணுங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மனசுக்குள்ள நான் ரேர் ஸ்பீஷிஸ் எல்லாம் கிடையாதுன்பான். ஒருத்தன் சீக்கிரம் அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சு புதையில எடுக்கணும்பா. ஒருத்தன் மறைஞ்சிருந்து தாக்க பார்ப்பான். ஹீரோ சிம்பிளாவே தடுத்திருப்பான். ஒரு மனுஷன்ல இன்னும் மறைஞ்சிருந்து தாக்குற அசாசினேஷன் பவர் கூட ஒர்க் அவுட் ஆகலையான்பா. ஹீரோவும்
ஹீரோவும் பேசி பாப்பான். ஒருத்தர் வீட்டுக்குள்ள போந்து கொள்ளையடிக்க பாக்குறதே தப்பு, அதுல அங்க இருக்கவங்கள கொலை பண்ண வேற பாப்பீங்களா, இது அட்டெம்ப்ட் டு மர்டர் அண்ட் ராபரியில வரும், நீங்க பண்ற விஷயங்கள்லாம் தப்புன்னு தெரியலையான்பா. மனுஷன்ல ஒருத்தன் வேணடா மனுஷன் மாதிரி பேசுறான்பா. ஹீரோ நான் நல்லவன்கிறனால பேசிட்டு இருக்காங்கன்பா. ஆப்போசிட்ல இருக்கவன் வாய் மூடுன்பா. இதுக்கப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோவும் திரும்பி போயிருங்க விட்டாரன்பா. ஹீரோ பின்பக்கமா இருக்க 3 பேரும் ஹை மேஜிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றானுங்க. மத்தவனுங்க எல்லாம் சண்டையில சுமாரா தான் இருக்கானுங்க. ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கூட ப்ராப்பரா இல்லைன்ட்டு லேசா தொட்டாலே பறக்குறானுங்க. இந்த சிம்பிளான அட்டாக் எப்படி அன்பா, ஒரு மனுஷன் மூஞ்சிலே தாக்கி இருப்பான், அவன் தலை என்னதுக்கு செதற இருக்குன்பா. இதை பார்த்துட்டு மத்தவங்க சிரிக்கும் போது ஹீரோல செம கடுப்பா இருப்பான், என் பொறுமையெல்லாம் போச்சுடான்ட்டு. அவன் 3rd லெவல் மேஜிக்கே இப்படி பண்ணிட்டானேன்பாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் தாக்க ஆரம்பிச்சுட்டு மன்னிச்சுக்கங்க, என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டீங்கன்பா. இதுக்கப்புறம் மத்தவங்களும் களத்துல இறங்கி இருப்பாங்க. ஹீரோ ரீசனபிளா இல்லாததுக்கு வருதுங்கன்ட்டு அட்டாக் பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் அவங்களோட உடைமைகளை புடிங்கி வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு இது மூலமா அசாசின், குரூசைடர், கார்டியன், ஹை விசார்ட், பிரீஸ்ட், என்சாண்டர்ங்கிற எபிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். 6 மேஜிக் பேக் பேக்ஸ் இருக்கும். இதுல 200 டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் கேரி பண்ணலாம். ஒவ்வொரு ஐட்டமோட 99 காப்பீஸ் வச்சுக்கலாம். இது ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிமென்ஷன். ஹீரோ ரொம்ப பயங்கரமான பொருட்களை அட்வென்ச்சரஸ்ல எடுத்திருக்காங்க. அவங்களோட கியர்லாம் ஹை குவாலிட்டியா இருக்கு, அதனால எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன்பா. ஹெர்மிட்ஸ் ரிங் இருக்கும். இது இந்த ரிங்க போட்டிருக்கவரோட இன்ஃபர்மேஷனை மேஜிக்கால பாதுகாக்கும். இதுக்கப்புறம் நிலை மறைதல் ஐட்டம் பாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதனால ஹீரோவுக்கு அந்த பெரிய சைஸ் பாக்ஸ் கிடைச்சிருக்கும். முதல் பார்த்தது 200 தானே வைக்க முடியும், அதுவும் 99 காப்பீஸ். இந்த ஒரு பாக்ஸ்ல 1200 ஐட்டம்ஸ் வரைக்கும் வைக்கலாம். இதுக்கப்புறம் ரிட்டர்ன் சொன்னபடி ட்ரெஷரிக்கு கூட்டிட்டு போயிருப்பா. அவ தேங்க்ஸ் சொல்லிட்டு இவர்தான் என்னோட எஜமானருன்பா. ஹீரோ இவர்தான் வெல்வெட்டான்னு கேட்பான். அவ ஆமான்ட்டு அவர் ஸ்பிரிட் கம்யூனிகேஷன்ல தான் சேர்ந்தவர், அதனாலதான் உங்களுக்கு இங்க நிறைய வெரைட்டி ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் கிடைச்சிருக்கும்பா. ஹீரோ அவர் பயங்கரமான மந்திரவாதியா இருந்திருக்கணும்பா. அவளும் ஆமான்ட்டு டைம் முடிஞ்சு போச்சு போலன்பா. திடீர்னு பார்த்தா அவ மறைஞ்சு அப்படியே அந்த மாணிக்க கல் விழுந்துரும். ஹீரோ அதை சாப்பிடவும் கோல்டன் ஆர்டர்ங்கிற எபிலிட்டி கிடைக்கும். காபி கிட்ட ஓகேவான்னு கேட்பான். அவ கேட்டதுக்கு நன்றிங்கிறப்ப வெக்கப்படுவான். இதுக்கப்புறம் ரிட்டர்னருக்காக மௌனாஞ்சலி செலுத்திட்டு அங்க இருக்க பொருட்களை எடுப்பாங்க. ஹீரோ அந்த பாக்ஸோட ஸ்டோரேஜ் நினைச்சு ஆச்சரியப்படுவான். ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னால அவரோட சடலத்தை அப்படியே விட்டு போறக்கு மனசு இல்லாம அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்துற போல எரிச்சிருப்பான். இல்ல ஒரு இரும்பு ஆர்ம் கிடைக்கும், அதை எடுத்து கையில போடுவோம், அது அப்படியே உடம்போட பின்னிக்கும். ஹீரோ பார்க்க போனா அவருக்கு தேவையில்லை எனக்கு கொடுத்துட்டாரு போலன்பான். இது டிவைன் லெகசியோட லெஜெண்டரி கிளாஸ்ல இருக்கும். ஆர்ம் பிளாஸ்ட், ஸ்பெல் பிளாஸ்ட், சுயமா பரிமாணம் அடையும். ஆட்ரிபியூட்டா எக்கோ இருக்கும். மத்தவங்க உன் கைக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஹீரோ இதோட பொசிஷன்ஸ்ல எப்படி மாறுது பாருன்ட்டு கையை சுத்தி காமிச்சிட்டு எனக்கு நேச்சுரலா கை இருந்தா எப்படி இருக்குமோ அது போலதான் இருக்குன்பா. இதுக்கப்புறம் இடிபாடுகள் ஆகும். ஹீரோ மனசுக்குள்ள ரிட்டர்னரோட ரெக்வஸ்ட் நிறைவேற்றணும்லன்ட்டு இதுக்கப்புறம் ஹீரோ பார்ட்டி பண்ணலான்பான். இன்னைக்கு அடிச்ச லூட்ல நிறைய நல்ல விஷயங்கள் கிடைச்சிச்சுன்ட்டு அன்னைக்கு ராத்திரியே கொண்டாடுவாங்க. 38வது நாள் கலெக்ட் பண்ண பொருள்லாம் பிளாக் ஸ்மித் கிட்ட கொடுத்திருப்பான். மேஜா ஒரு பர்சன் கிட்ட அவர் வச்சிருந்த பொருட்கள் இன்கிரெடிபிளா இருந்துச்சுன்பான். அடுத்து 39வது நாள் 15 ஹாப் காப்ளின்ஸ்க்கு மேஜிக் ஐட்டம் கொடுத்திருப்பான். ஹீரோ கசிக்ளூ பேன்கிற ஒரு வெர்மிலியன் ஸ்பியர் எடுத்திருப்பான். அதுலயே சாலிட்டரி ஃபியூரிங்கிற மந்திர பிரேஸ்லெட் இருக்கும். அண்ட் ஹீரோவோட கை சில்வர் ஆர்ம் தானே, இதனால லெஜெண்டரியான ஆர்டிஃபேக்ட்ஸ் 3 இருக்குன்பான். ஹீரோ லெஜெண்டரிங்கிறது ரேங்க் ஆஃப் ஐட்டம்ஸ். அப்புறம் மொத்த நாடுமே அதுக்கான ஆக்ஷன் எடுத்து மதிக்கும். இந்த இடத்துல லெஜெண்டரிங்கிற ஆப்ஜெக்ட்ஸை தாண்டி ஃபேண்டாசம்ங்கிற நேம் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் கரடியை வேட்டையாடி சாப்பிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து வேட்டையாடுறப்ப அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதை பார்ப்பான். அண்ட் சமைச்சு சாப்பிடும் போது இந்த சகப்பு மண்டக்காரி மட்டும் எதுவும் கோவப்படாம இருக்காளேன்னு யோசிப்பான். 40வது நாள் ஹீரோ கூட சேர்ந்து ஹாப் காப்ளின்ஸ் அவங்களோட ரேங்க் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. ஹீரோ மனசுக்குள்ள எல்லாரும் நல்லா டெவலப் ஆயிருக்காங்க, பேசாம நம்ம ஒரு கூலிப்பட கம்பெனியை தயார் பண்ணி வச்சுக்கலாமான்னு யோசிப்பான். அடுத்து 41வது நாள் அதிகாலையில காட்டுவாங்க. ஹீரோ நான் பார்க்காத இறைகளை வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போயிருந்தேன். நான் எடுத்ததும் பார்த்தது கோல்டன் ஸ்பைடர். அந்த கராபேஸ் எக்ஸ்பென்சிவ் எவ்வளவுன்னு தெரிஞ்சதும் நான் அதோட கறியை சாப்பிட்டேன். இது டீமன் ஸ்பைடரோட விட பயங்கரமா இருந்துச்சுன்பான். இந்த பாயிண்ட்ல தங்க நூல் பில்றக்கான எபிலிட்டி, தங்க சிலந்தியோட ஓட்டுக்கான எபிலிட்டியும் கிடைச்சிருக்கும். ஹீரோ கோல்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ஃபேஷன் டிசைனர் ஆயிருவேன்னு நினைக்கிற அதை வச்சுன்பான். இதுக்கப்புறம் ரெட் கலர் கொம்போட இருக்க மான பார்த்துட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்ட்டு வேட்டையாடி சாப்பிட்டுருப்பான். இப்ப கூட மனசுக்குள்ள இன்னும் 2-3 சாப்பிட்டு எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கணும்பான். இதுக்கப்புறம் காட்டுல இன்னும் உள் பக்கம் போகும்போது ஒரே ஒரு மரம் மட்டும் ஒரு மாதிரி ஜொலிப்போட இருக்கிறத பார்த்திருப்பான். இந்த இடத்துல ஒருத்தங்க அப்படியே லைட்ல இருந்து வரப்போல இருக்கும். இந்த உலகத்துல ஒரு ரேஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ் இருக்கு, அத வன தேவதைகள்னு சொல்லுவாங்க. கப்ஜி சொன்னதை வச்சு பார்த்தா அவங்க அதிபுத்திசாலியா இருக்க ஆம்பளைங்க எந்த ரேசஸா இருந்தாலும் அவங்கள ஈர்க்க பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களே இரையாக்கி சத்தம் எடுத்துப்பாங்க. அப்புறம் அவங்க இனத்துல பெண்கள் மட்டும்தான். அவங்க இருக்க அழகுக்கு எந்த ஆணா இருந்தாலும் மயங்கதான் செய்வான்பான். கப்ஜினால சாகர தருவாயில தான் அவங்கள போய் பாப்பன் இருப்பான். ஹீரோ அப்பவே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களேன்னு இருப்பான். ஹீரோ நான் எதுக்கு பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்கேங்க போது வனதேவதைகள்ல ஒண்ணு வந்துட்டு என்ன இவ்வளவு மசில்ஸ் இருக்குன்பா. ஹீரோ இன்னைக்கு வனதேவதை என் கண்ணு முன்னாலே ஒண்ணு இருக்குன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உணர்வுகளை அடக்குவான். அவ வா நம்ம சும்மா பேசலான்பா. இதுக்கப்புறம் வனதேவதை ஈர்க்கறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தலான்னு பாப்பான். அண்ட் லாஸ்ட் ஜென்மத்துல எப்படி இருந்தாலும் தெரியாது, இந்த தடவை விஜினா தானே இருக்கேன், இந்த விஷயத்தெல்லாம் நான் சீக்கிரமா ஏதாவது பண்ணலினா கண்டிப்பா இவளுக்கு சாப்பாடு ஆயிருவன் போட்டு ஆல்ரெடி ஒரு பண்ணியை வேட்டையாடுறப்ப லிபிடியோன்னு ஒரு எபிலிட்டி எடுத்திருப்பான் இல்லையா, நான் கூட சொல்லிப்பேன் இல்லையா ஆண் பெண் ஒன்னா இருக்கிறதுக்கான எபிலிட்டி அதுன்னு, அதை இந்த இடத்துல பயன்படுத்துவான். இதுக்கப்புறம் ஹீரோவை கூட இருக்கும் போது அவன் நீ ரொம்ப ரஃபா இருக்க இருந்தாலும் ஓகேன்பா. இதுக்கப்புறம் 5 மணி நேரத்துக்கு ஆக்சுவலா அதை பாக்குற உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியுதுல. இதுக்கப்புறம் கோப்ரோ மிஸ் லேட்டஸோட பாராட்டு வாங்கியிருப்பான். அவ திரும்ப வான்பா. ஹீரோ டைம் கிடைச்சா வரன்பா. அந்த வனதேவ நான் காத்திருப்பன்பா. ஹீரோ இந்த விஷயத்துக்காக நான் திரும்ப வருவானு தெரியல, ஆனா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். அங்க ஒரு வாட்டர் ஃபால் இருந்துச்சு. நான் என்னோட வேர்வைகளை சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்ப என்ன
அத்தனை லிசர்ட்மெண்ட் சுத்து போட்டாங்கன்பா. இதுக்கப்புறம் அவங்களையும் கொண்டு சாப்பிட்டுருப்பான். இதனால தண்ணிக்குள்ள வாழ்ற எபிலிட்டி கிடைக்கும். அப்புறம் அவங்களோட மொழியையும் கத்துப்பான். இதுக்கப்புறம் ஒரு மாடு கூட ஃபைட் பண்றப்ப சில்வர் ஆர்ம் ஸ்பெஷாலிட்டி ஜோல்ட் கவுண்டர் பண்ணுவான். என்ன எவனாலையும் தடுக்க முடியாதுடான்பா. அடுத்து 42வது நாள் 2 காப்ளின்ஸ் மேஜ் ஆகிறதுக்கான திறமையோட இருந்தாங்க. ஹீரோ அதனால அவங்கள ஹாப்ஸேவோட டீமுக்கு மாத்திருப்பான். ஹாப்ஸே இப்ப எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, நானும் கத்து கொடுப்பேன்பா. ஹீரோ இது என்னடா சில் ஃபீல் கொடுக்குதுன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் என்சாண்டிங் பண்ணுவான். அது பொருள்ல மந்திரம் செலுத்துறது. அதை பிளாக் ஸ்மித் கிட்ட காமிச்சா அவன் மூஞ்சியை திருப்பிப்பா. 43வது நாள் குட் மார்னிங் சொல்லுவான் ஹீரோ. காப்மி மூஞ்சியை திருப்பிட்டு போயிருவா. இதை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்பான். காப் கிசி தெரியலன்றுவான். காபி நீயே யோசிடான்பா. ஹாப்ஸேவும் அதே தான் சொல்லுவா. ரொபெலியாவும் மூஞ்சியை திருப்பிட்டு போவா. ட்வின் சிஸ்டர் சாப்பாட்டுல விஷம் எல்லாம் கலந்து கொடுப்பாங்க. பயவுள்ள காப்மியை பத்தி ஃபீன் கிட்ட கேட்பான். அவன் எல்லாத்த பத்தியும் கவலைப்படுறதுன்னு புரியுது. ஆனா நீ ஆச்சரியப்படுற வகையில அடத்தியாவும் இருப்ப. ஹீரோ நான் என்ன சொல்லன்பா. ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். அவங்க பொறாமையில இருக்காங்கன்னு போதே ஜர்க்காவான். ஃபின் வெளியே யாராவது சந்திச்சியா? ஏன்னா கழுத்துல எல்லாம் கடிச்சு வச்ச காய இருக்குன்பா. ஹீரோ அந்த வனதேவதை பார்த்த வேலை இருக்கேன்ட்டு கோவப்படுவான். ஹீரோ இதை எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்கும் போது ஃபின் அவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டான்பா. டக்குன்னு பார்த்தா முத்தம் கொடுத்துட்டு இது என்னோட உணர்வு என்ன சொல்றேன்பா. ஹீரோ மனசுக்குள்ள இவ இப்படிலாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையே. இவங்க கிட்ட இருந்து ஃபேவர் ஏதாவது எதிர்பார்க்கறாளா? ஆனா அவங்க இப்படி பண்ண விஷயத்துக்கே நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன்பா. காப்மி வந்துட்டு உனக்கு ரொம்ப தைரியம் தான் கோவப்படுவா. காப்மி டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் இல்லாமையான்பா. ஹீரோவே குழம்பி போயிருப்பான். இதுக்கப்புறம் மத்த 4 பேரும் வந்து இந்த விளையாட்டுக்கு நாங்களும் சேர்ந்துக்கலாமான்னு கேட்பாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் நான் எலாபரேட் பண்ண விரும்பலைன்றுவான். இதுக்கப்புறம் அந்த 1 மணி நேரம் இருக்க எபிலிட்டி, அப்புறம் தீவிரத்தை அதிகப்படுத்துற எபிலிட்டி, 3 மடங்கு தாக்குதல், அப்புறம் பதுங்கி செல்ற திறன், கோல்டன் த்ரெட் ஏரோ மாஸ்டர், உருவ மாற்றம், உடம்புல இருக்க ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸை மேனிபுலேட் பண்றதுன்னு பண்ணிருப்பான். கப்கீச்சி பார்க்கும்போது ஜொலிக்கும். ஆக்சுவலா டெம்பரவரி பிரைவேட் ரூம்காக கோல்ட் த்ரெட்ஸ் பயன்படுத்திருப்பான். அண்ட் சவுண்ட் ப்ரூஃப்காக ஏரோ மாஸ்டர் யூஸ் பண்ணிருப்பான். காபி காப்கீச்சி கிட்ட அவன் பிஸியா இருக்கான்பா. ஹீரோ இன்னைக்கு ராத்திரி தாண்டா அதீத சொகன்ட்டு. இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துக்கு நான் தான் பொறுப்புன்பா. கடைசியா ரீஜெக்ட்ங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க.